ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மெக்கானிக்ஸோட செகண்ட் பார்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன பார்ட்டில் வந்து ஃபஸ்ட் லேயர் சால்வ் பண்ணியிருக்கோம். செகண்ட் லேயரில் வந்து இந்த 4 பீஸை வந்து நம்ம விட்டு வச்சுருந்தோம். இந்த 4 பீஸை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணிட்டு இந்த சைடில் வந்து நம்ம எப்படி சேர்க்க போகிறோம், இதுக்கு வந்து ஃபார்முலா தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3x3 கியூபை வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டோட கண்டினியூஷன். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து இந்த லேயர் சால்வ் பண்ணிட்டோம், இந்த லேயர் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதில் வந்து 4 பீஸ் விட்டு வச்சுருந்தோமா. இப்போ வாங்க இந்த இதில் கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த பீஸோட கலரை பாருங்கள், ப்ளூ அண்டு க்ரீன். இந்த பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த பீஸ் வந்து இங்கே அலைன் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த பீஸோட இதை அலைன் பண்ணிக்குவோம். இந்த இருக்குது, இந்த பீஸை வந்து நம்ம இங்கே சேர்த்தா இந்த பீஸ் வந்து வெளியே வந்துடும். ஸோ ஆப்போசிட் சைடு வச்சுட்டு இந்த பீஸை நம்ம வந்து அலைன் பண்ண போகிறோம். அதனால் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு கலர் ஓரியன்டேஷன் பாருங்கள். இங்கே வந்து வயலட், இங்கே வந்து ஆரஞ்ச். ஸோ இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ அதை வந்து லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பீஸை வந்து நம்ம ரைட் சைடில் சேர்க்க போகிறோம். ஆப்போசிட் சைடில் வந்து ஹைட் பண்ணிட்டு இதை டவுன் பண்ணிக்கோங்க. இதை அகைன் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. ஸோ இதை வந்து அப்படி நம்ம மேலே ஏற்ற போகிறோம். மேலே ஏற்றிட்டு ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேர வேண்டிய பீஸ் வந்து இங்கேயே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படியே மேலே ஏற்றக்கூடாது. இந்த பீஸை வந்து வெளியே எடுக்க போகிறோம். அப்படியே வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துக்கிங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இதை கீழே வச்சு பாருங்கள். இந்த கலர் ஓரியன்டேஷன் கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரைட் சைடில் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி ரைட் சைடில் லேயரை டவுன் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பீஸை கலைச்சிட்டு இப்போ நான் இந்த பீஸை ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணி இந்த லேயரை டவுன் பண்ணிட்டு அகைன் அதே ப்ளேஸ் கொண்டு வந்துட்டு நான் மேலே ஏற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் சால்வ் ஆகாத பீஸ் வந்து இந்த ப்ளூ இருக்கா, இந்த பீஸ் அப்படியே நம்ம வந்து இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இங்கே சேர்க்குறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ரைட் சைடு லேயரை டவுன் பண்ணிட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ரைட் சைடில் சேர்க்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி ரைட் சைட் லேயரை டவுன் பண்ணிட்டேன். இந்த பீஸை வந்து கலைச்சிருங்க. கலைச்சிட்டு அகைன் மேலே ஏற்றிக்கோங்க. மேலே ஏற்றிட்டு இந்த பீஸ் வந்து ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே இங்கே சேர்க்க போகிறோம். ஹைட் பண்ணி டவுன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரொட்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீஸும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது, எல்லோ க்ரீனு. இது கண்டிப்பாக வெளியே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இந்த பீஸை நம்ம லெஃப்ட் சைடில் தான் சேர்க்க போகிறோம். இதை கீழே வச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஓரியன்டேஷன் தப்பாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சைடு வச்சு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ரைட் சைடில் சேர்க்க போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் ஏற டவுன் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை கலைச்சிருங்க. இப்போ மேலே ஏற்றிக்கோங்க. இதை ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் அகைன் ஒரு டவுனு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ டபுள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்வ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா பீஸும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை சால்வ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற இந்த 5 பீஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம இந்த பீஸை சால்வ் பண்ணோம்ல, அதே மாதிரி தான், ஆனால் இதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஹைட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம எங்கே சேர்க்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த பீஸை அப்படி நம்ம எக்ஸாக்டாக மேலே சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இது ரைட் சைடில் கொண்டு போயிட்டு இந்த லேயரை டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை மேட்ச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது சால்வ் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் கலரு வயலட், லைட் ப்ளூ, ஆரஞ்சு. இந்த பீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இதாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ அது ரைட் சைடில் இருக்குன்னா நான் லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி நான் ஜாயின் பண்ணணும். ஸோ எப்போயுமே நீங்கள் சேர்க்குறப்ப நான் சொன்ன மாதிரி ஒயிட்டுக்கு வந்து ஒரு ஃபிங்கர் வச்சுக்கோங்க, அப்படின்னா தான் அது டாப்னு தெரியும். ஸோ இந்த க்யூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியும் இதுதான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஸ்க்ராம்பிள் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த க்யூப்பில் வந்து இப்போ நான் இப்படி எடுத்து பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து டாப் வந்து இதுன்னு வச்சுக்குவேன் நான். ஸோ அப்போ வந்து க்யூப் வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும் நம்ம சால்வ் பண்ணுறப்ப. ஸோ எப்போயுமே வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த விரலாக இருக்கட்டும், இந்த லெஃப்ட் சைடில் எந்த ஃபிங்கர்னாலும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த கலர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கலர் எப்படின்னா இந்த டாப் கலர் என்னன்னு பார்த்துக்கோங்க, வயலட்டு. இந்த வயலட்டை வந்து அப்படியே நம்ம எக்ஸாக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ரைட் சைடில் இருக்குது. ஸோ இது லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி இதை டவுன் பண்ணிவிட்டேன், இதை நான் சேர்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு இது. நெக்ஸ்ட்டு இந்த கலரு க்ரீன், ப்ளூ, இந்த கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலரே வந்து இந்த கலரை அப்படியே நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணி இது பண்ணி அப்படியும் பண்ணலாம், அதுதான் ப்ரொசீஜரு. பட் வந்து இதுக்கு இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எந்த சைடு வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கே தான் சேர்க்க போகிறோம். ஸோ இதை டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. இது வந்து ஈஸி ட்ரிக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி பண்ணி காமிப்போம். இந்த லெஃப்ட் சைட் கலர் வந்து இங்கே இருக்கணும், பட் வந்து இங்கே இல்லை. இதோட கலர் வந்து டவுனில் இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து மேலே லெஃப்ட்லையாவது ரைட்லையாவது கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லேயரை டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மேட்ச் பண்ணியாச்சுல, இந்த கலரோட மேட்ச் பண்ணிவிட்டு அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ரைட் சைடில் நம்ம சேர்க்க போகிறோம். அப்படின்னா ரைட் சைட்லேயே டவுன் பண்ணிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக சால்வ் ஆயிரும். நம்ம அந்த ஹைடு அதை வந்து ஒழிச்சு வச்சுட்டு இது பண்ணி அப்படி சேர்க்கலாம். அப்படி சேர்க்குறது வந்து கொஞ்சம் டைம் வந்து ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இப்படியே பண்ணலாம். இது வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணிக்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கலர் இங்கே சேரணும். ஸோ இப்போ நான் டவுன் பண்ணி இது பண்ணால் ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் மேட்ச் ஆகிருக்கா, இந்த கலரில் மேட்ச் ஆனால் இங்கே இப்படி வச்சுக்கோங்க. அப்போ லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி இப்படி வெளியே ஏற்றி பாருங்கள். இப்போ சால்வ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து இந்த பீஸை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பீஸை வந்து நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் நம்ம வந்து இங்கேயும் பண்ண போகிறோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். இந்த எப்போயுமே இங்கே கை பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு, செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சு, தேர்ட் ஃபேஸ் வந்து வந்துட்டோம். இந்த தேர்ட் ஃபேஸில் வந்து அதே மாதிரி இந்த எட்ஜு தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து எட்ஜு தான் நம்ம சேர்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் சேர்க்க போகிறோம். இந்த எட்ஜு நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு கலர் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து கிரே கலரு, அதனால் கிரே விட்டுருங்க. இப்போ அது இல்லாமல் இன்னொரு கலர் பாருங்கள், க்ரீனு, பிங்க்கு. இந்த கலரை வந்து நம்ம இங்கே சேர்க்கணும். ஸோ நம்ம போன வாட்டி பண்ண ஃபார்முலா தான், அதை மறுபடியும் பார்த்துருவோம். இந்த பீஸ் வந்து நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறோம். இந்த கலருக்கு மேட்ச் பண்ணிட்டு ரைட் சைடில் ஹைட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் லேயரை டவுன் பண்ணிட்டேன். இந்த பீஸை வந்து கலைச்சிட்டு மேலே ஏற்றிட்டுக்கோங்க. ஏற்றி விட்டு இந்த ஒயிட் ஃபேஸை வச்சுக்கிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணிட்டு நம்ம சேர்த்துட்டோம்.
இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி நீங்கள் இப்படி பிடிக்கும்போது எப்போயாவது விட்டுட்டீங்க அப்படின்னாலும் பார்த்துக்கோங்க, மறுபடியும் பார்த்துட்டு இப்போ அகைன் நம்ம வந்து இப்போ சேர்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த பீஸ் அப்படியே இங்கே சேரப்போகுது. இதுக்கு வந்து இறக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து இந்த பீஸும் பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த கலருக்கு மேட்ச் பண்ணிவிட்டு இந்த பீஸான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பிங்க் இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ இந்த பீஸ் தான். இந்த பீஸை வந்து நான் எக்ஸாக்டாக வந்து லெஃப்ட் சைடில் சேர்க்க போகிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணிக்கணும். மேட்ச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஹைட் பண்ணிக்கோங்க. இந்த பீஸை டவுன் பண்ணிக்கோங்க. இந்த லேயரை வந்து கலைச்சிருங்க. கார்னர் பீஸை கலைச்சிட்டு நம்ம மேலே ஏற்றி அப்படியே அகைன் வந்து நம்ம அதை சேர்க்க போகிறோம். ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணிட்டு டவுன் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பிங்க் அண்டு பல்ப்பு கலரு. இந்த கலர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி பாருங்கள். பார்த்தா இங்கே இருக்குது. பட் வந்து நம்ம அந்த இது சேர்த்துட்டு நம்ம வந்து அடுத்து பார்ப்போம். ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்த்து பாருங்கள். டவுன் பண்ணி அந்த லேயரை கலைச்சிட்டேன். அகைன் ஏற்றிட்டு இப்போ அந்த இதை வந்து நம்ம மேலே சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே மேலே ஏற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பீஸுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீனும் ஆரஞ்சும், அது ஆரஞ்சுக்கு நேராக வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க கலரை. பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் சைடில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ ரைட் சைடில் ஹைட் பண்ணி கீழே டவுன் பண்ணி அந்த கார்னர் பீஸை கலைச்சிருங்க. அதை அப்படியே அப் பண்ணி நம்ம அகைன் வந்து ஹைட் பண்ணி அந்த பீஸை வந்து அந்த பிளேஸில் நம்ம சேர்த்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பீஸ் எதுன்னு பாருங்கள். கீழே நமக்கு ரொட்டேட் பண்ணாலே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு மேட்சிங்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரைட் ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணிட்டு அந்த கார்னர் பீஸை வந்து நம்ம சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட் அகைன் நம்ம மேலே ஏற்றிட்டு அண்ட் அகைன் வந்து நம்ம ஆப்போசிட் சைடு ஹைட் பண்ணி அந்த ஒரு பீஸை வந்து நம்ம சேர்த்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான், ப்ளூ அண்டு அந்த பல்ப்பு கலரு. இப்போ மேட்சிங்காக வச்சுட்டு ரைட் சைடில் சேர்க்க போகிறோம். ஸோ ஒரு லெஃப்ட் சைடில் ஹைட் பண்ணி ரைட் சைடில் லேயரை டவுன் பண்ணி அந்த கார்னரை கலைச்சிட்டோம். கலைச்சிட்டு இப்போ அந்த இதை மேலே ஏற்றி விட்டுக்கோங்க. இப்போ அகைன் ஆப்போசிட் சைடில் ஹைட் பண்ணி லெஃப்ட் லேயரை டவுன் பண்ணுங்கள். இப்போ மேட்ச் பண்ணுங்கள். இப்போ ஏற்றி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் லேயர் மட்டும்தான் இருக்குது. இந்த லாஸ்ட் லேயர்லேயே வந்து நம்ம எட்ஜை தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் லேயரை வந்து ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த பார்ட்டோட வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.